சமீபத்தில் மாருதி சுஜுகியோட ஸ்விஃப்ட் அப்புறம் இக்னிஷ் எஸ்ப்ரெஸோ போன்ற கார்களோட குளோபல் என்கேப் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து லீக் ஆகி மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வாங்கின மிக குறைவான சேஃப்டி ரேட்டிங்ஸ் மட்டுமே இதற்கு காரணம். இதனால் பார்த்திங்கன்னா மாருதி வந்து அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட மிகவும் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சமயத்தில் மாருதி சுஜுகி இந்தியாவோட சேர்மன் பார்த்திங்கன்னா பார்கவ், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் என்கேப் ரேட்டிங்னால் இந்தியாவில் நடக்கிற ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வெவ்வேறு நாட்டில் இருக்கிற வெவ்வேறு சேஃப்டி ரேட்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து ரூல்ஸை விட குளோபல் என்கேப் வந்து மிகவும் சிறந்ததா அப்படின்னு வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காரு. குளோபல் என்கேப்பை பற்றி இது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காரு. இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஃபண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற பொதுவாக அந்த ஏர் பேக்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் பண்ணுறதா வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. குளோபல் என்கேப்புக்கும் இந்தியாவில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெரும்பாலான கார்கள், அதாவது இந்திய சாலையில் ஓடக்கூடிய கார்கள் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. அதை வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இன்ஷூர் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டிரைவருக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பரான டிரைவர் ஸ்கில்ஸ் அதையும் சேர்த்து என்ஹான்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்தியாவில் கார் ஆக்சிடெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காரு இவர். ஒரு சில நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இந்த குளோபல் என்கேப் ரேட்டிங்கை வச்சு மார்க்கெட்டிங்கில் பெரிய அளவிலான இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வந்து அவர் வந்து ஆர்சி பார்கவ் வந்து குற்றம் சாட்டுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு, இந்தியன் ரோடுக்கு இது வந்து சூட் ஆகாதுன்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த மாருதி ஸ்விஃப்டோட சேஃப்டி ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 34 பாயிண்ட்டுக்கு 19.19 எடுத்து சிங்கிள் ஸ்டார் வாங்கியிருக்கு. அதே மாதிரி சைல்டுக்கு பார்த்திங்கன்னா 49 பாயிண்ட்டுக்கு 16.68 பாயிண்ட் எடுத்து சிங்கிள் ஸ்டார் மட்டுமே வாங்கியிருக்கு. இது ஒரு டூயல் பேக் ஏர் வண்டிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாருதி சுஜுகியோட சேர்மன் ஆர்சி பார்கவ் வந்து இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு வந்து மக்களாகிய நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.